தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிசம்பர் 12ஆம் தேதி தனது 75வது பிறந்தநாளாக கொண்டாடியிருக்காரு. ஜெயிலர் 2 உள்ளிட்ட அடுத்தடுத்த படங்களில் நடிக்க தயாராக இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் தற்போது பக்குவமான பேச்சும் அமைதியான அணுகுமுறையும் கொண்டவராக ரசிகர்களிடம் பாராட்டை பெற்று வந்துட்டுருக்கார். ஆனால் அவரது இளமை காலம் சினிமா உலகில் பல கிசுகிசுகளால் நிறைந்த காலமாக தான் இருந்துச்சு. 30 வயதுக்கு அருகில் இருந்த ரஜினிகாந்த் அப்போது யாருக்கும் அஞ்சாமல் மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவராக இருந்தார். இதன் காரணமாகவும் அவரது வேகமான வளர்ச்சியாலும் சில நடிகைகளுடன் அவரை இணைத்து பல கிசுகிசுகள் எழுந்துச்சு. அதில் முக்கியமானது நடிகை லதாவோட ஏற்பட்ட ஒரு தொடர்பு. அந்த செய்தி தான் ஒரு கோயில் பயணம், அவ்வளவுதான். சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் மூத்த நடிகை லதா அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. நான், ரஜினிகாந்த், விஜயகாந்த் 3 பேரும் 1000 ஜென்மங்கள் படத்தில் நடித்தோம். அந்த படத்தின் ஷூட்டிங் நேரங்களில் எல்லாம் நாங்கள் மிகவும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஒரு முறை நாங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதையே பெரிய விஷயமாக்கிட்டாங்க. நல்ல வேளை அந்த காலத்தில் இப்போது இருக்கக்கூடியது போல் யூடியூப் சமூக வலைதளங்கள் இல்லைன்னா என்னென்னவோ பேசியிருப்பாங்கன்னு சிரித்தபடி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது எல்லாமே நாங்கள் கடந்துட்டோம். அந்த காலகட்டத்தில் எழுந்த கிசுகிசுகள் காரணமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதாவுக்கு பெண் கொடுப்பதில் கூட குடும்பத்தினர் யோசித்ததாக சொல்லப்படுது. ஆனால் காலப்போக்கில் அனைத்தும் மாறிவிட்டதாக நடிகை லதா சொன்னாங்க. அந்த எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். இப்போது நாங்கள் எல்லோரும் நல்ல குடும்ப நண்பர்களாக இருக்கிறோம். எம்ஜிஆருக்கு பிறகு தலைக்கணம் இல்லாத மனிதர் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் அப்படின்னு நடிகை லதா ரஜினி அவர்களை மனதார பாராட்டியிருக்காங்க. நடிகை லதாவினுடைய இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி ரஜினியினுடைய பழைய கால நினைவுகளை ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் பேச தொடங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ பேர் எவ்வளவோ பார்த்தோன்னா இந்த உலகத்தில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக சினிமா துறையில் இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் அது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் பேசப்படும் அப்படின்றதா உண்மை. அதை தான் லதா அவர்கள் இதற்கு முன்னாடி நடந்ததை சமீபத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.